Assalamu alaikum, hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டி, அதே சமயம் நல்ல ஃப்ளஃபியான, நல்ல மாய்ஸ்டான ஒரு சாக்லேட் கப் கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறக்கு செம்ம அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல சட்டிலான ஸ்வீட்னஸோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கப் கேக் ரெசிபி தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெளிவாக பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இங்கே மெஷரிங் டேப் எடுத்திருக்கேன், கப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் நம்ம ஃப்ளாரு கொக்கோ பவுடர்ஸ் எல்லாம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்துட்டு ஃப்ளார் வந்து ஆட் பண்ணுறேன். டோட்டலாக நான் இங்கே 240 கிராம்ஸ் அளவுக்கு ஃப்ளார் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறேன், குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறனால நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் இதிலே டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கப் கேக்ஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னா இதில் பாதி மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தால் போதும். ஐ மீன் 240 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளார் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் 120 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளார்லேயே நீங்கள் 15 கப் கேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தமாக 2 கப் ஆஃப் ஃப்ளார் வந்து நான் எடுத்திருக்கேன், 120 அண்ட் 120 கிராம்ஸு. இதை வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறேன். கொக்கோ பவுடர் நல்ல குட் குவாலிட்டி கொக்கோ பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 70 கிராம்ஸ் போதும். உங்களோட கொக்கோ பவுடர் வந்து லைட் ப்ரௌன் இல்லைனா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 கிராம்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுக்கணும். நான் வேனியூட்டனோட எடுக்கிறனால ஜஸ்ட் 70 கிராம்ஸ் மட்டும் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ஒரு சின்ன டிப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ்டாக கிடைக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட காஃபி பவுடர் இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ரெசிப்பியில் வந்துட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துருக்கிற 1 டீஸ்பூன் ஆஃப் காஃபி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட இந்த சாக்லேட் கேக்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மற்றபடி காஃபி ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு கேக்கில் வராது. அந்த கொக்கோ பவுடரோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சமாக நாங்கள் காஃபி பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கப் கேக்கில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக தண்ணி வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். டோட்டலாக 240 கிராம்ஸ் அளவுக்கு தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணதுக்கப்புறமா இது சூடு பண்ணுறதுக்காக நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இதில் நம்ம 2 முட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து நான் பவுலில் அடித்து ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை வந்து நல்லா பெரிய சைஸில் முட்டை 2 நான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் எடுத்துருக்கிற முட்டை கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை 3 முட்டையாக கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பால் எந்த அளவுக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். பால் டோட்டலாக 230 கிராம்ஸ் அளவுக்கு மில்க் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ரிஃபைண்ட் ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் டோட்டலாக 120 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதிலே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா வெயிட்டிங் இன்க்ரீடியன்ஸும் ஒட்டுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக சுகர் வந்துட்டு மொத்தமாக இதில் 300 கிராம்ஸ் தேவைப்படுங்க. நான் பாதி ஒயிட் சுகர் பாதி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நான் இதில் ஒரு 40 கிராம்ஸ் ஆஃப் சுகர் வந்து கம்மியாக ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணாம், கப் கேக் ஓரளவுக்கு சட்டிலான டேஸ்ட்டில் தான் வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து 260 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா சாக்லேட்டியாக வருது, நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் 300 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த சக்கரை வந்துட்டு கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எதுவுமே பொடிச்சு ஆட் பண்ணல, எல்லாமே டேரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோங்கனால அப்படி ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாக்லேட் கேக் மிக்ஸ், அதை வந்துட்டு 2 பார்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இங்கேனா பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளோரையும் ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் போட்டுட்டேன். இதை நல்லா வந்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நல்லா அந்த ஃப்ளோர் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கிற அளவுக்கு மட்டும் உங்களோட ஸ்பேச்சுலா ஆர் விஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு மாதிரி டைரெக்ஷனெல்லாம் ஏன்னா தானோன்னு மிக்ஸ் பண்ணாமல் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் நான் சொன்னாலே சுடுதண்ணி வந்துட்டு இந்த டைமில் நம்ம சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அந்த சுடுதண்ணி எடுத்து இப்போ நம்மளோட கேக் பேட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி கேக் பேட்டரில் ஆட் பண்ணதுமே நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உடனே. அதே மாதிரி இந்த ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற எந்த கேக்ஸாக இருந்தாலும் சரி, உடனே நீங்கள் ரெடி பண்ண உடனே நீங்கள் இதுக்கு வந்து மாற்றிடுங்க. உங்களோட பேனுக்கு மாற்றி குயிக்காக வந்துட்டு பேக் பண்ணுற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் பேட்டர் வந்துட்டு நீங்கள் வெளியில் விட்டாலுமே அந்த கேக்கோட அவுட்புட் அதே மாதிரி வராது. அப்படியே உங்களுக்கு ரொம்ப டென்ஸான கேக்கு இல்லை சாப்பிடவே முடியாத மாதிரியான கேக்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ உடனே நீங்கள் ரெடி பண்ண கேக் பேட்டர் ரெடி ஆனதுமே அவனுக்குள்ளே போயிடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டேன். பேட்டர் நல்லா வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கப் கேக் மோல்டுக்கு டக்குன்னு வந்து மாற்றிடலாம். சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு கட்டன் ஃபோல்ட் மெத்தடில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் எந்த ஃப்ளார் கட்டியாக நிற்காத மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்கொயர் கப் கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன் பேக் பண்ணுறதுக்காக. ஸோ அதிலே வந்துட்டு கப் கேக் லைனஸ் வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு பேட்டர் போர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ஃபில் ஆகிற அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது பேக் ஆகி வரும்போது கரெக்டாக வந்துட்டு ஈவனாக பேக் ஆகிருக்கும். ஸோ கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பேக் ஆகி கிடைக்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கப் கேக் செய்ய போகிறேன், லோஃப் கேக்குமே செய்ய போகிறேன். அதுக்காக நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு 15 கப் கேக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து பாதி எல்லாமே பிரிச்சுக்கோங்க. பிரித்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 15 to 18 கப் கேக்ஸ் வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து பேக் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். சேம் 170 டிகிரி செல்சியஸில் ஜஸ்ட் 8 to 9 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் இந்த கப் கேக்ஸுக்கு. உங்கள் அவன் பொறுத்து சம்டைம்ஸ் டைமிங் மாறும். நீங்கள் ஸ்கியூவர் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற கேக் பேட்டரில் நான் ஒரு லோஃப் கேக் ரெடி பண்ண போகிறேன். அதையும் உடனே வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணுறதுக்காக வைக்கணும். இல்லைனா உங்களோட கேக்கோட டெக்ஸ்சர் வந்து மாறிடும். ஸோ அதை வந்துட்டு லோஃப் கேக் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நம்மளோட கப் கேக்ஸ் எல்லாமே பேக் ஆகி வந்துருச்சு. ஜஸ்ட் 8 to 9 மினிட்ஸ் தான் என்னோடய அவனில் வச்சுருந்தேன். சூப்பராக பேக் ஆகி கிடச்சிருக்கு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிறேன். ஹார்ட்லி 10 மினிட்ஸ் தான் எடுக்கும் கப் கேக்ஸ் வந்து உங்களுக்கு கூல் டவுன் ஆகுது கம்ப்ளீட்டாக. ஸோ நம்மளோட கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் விட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் சாப்பிடும்போது செம்ம மாய்ஸ்ட்டாக இருக்கும். அந்த கொக்கோ ஃப்ளேவர் வந்துட்டு பயங்கரமாக உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் கப் கேக் இது. ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்ல மறக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கப் கேக் லைனஸில் இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பேக் பண்ணது. இது வந்து நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ மாய்ஸ்ட்டாக இருக்க பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்னதாக லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.